குட் மார்னிங் டு ஆல். உங்களுக்கே தெரியும் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன வேகன்சிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளர்க்குக்கான வேகன்சி ஒரு 377 இருக்குது. ஓகேவா? ஸோ பிஓக்கு 110 வேகன்சி இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்கேல் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஐடிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 வேகன்சியும், லா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தான். ஓகேவா? இது வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்க இந்த கிளர்க்கை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் ஸ்டேட்ல பாத்தீங்க இண்டிவிஜுவல் பேங்கை கம்பேர் பண்ணலாம். இப்ப யூபியில பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 2 கிராம பேங்க் இருக்கும், ராஜஸ்தான்ல 2 பேங்க் இருக்கும். அப்படி பார்க்காம நான் தனித்தனியா பேங்க்ஸ் மட்டும் பார்க்கறதுல நம்ம 2வது இடத்துல இருக்கும். ஓகேவா? சோ வேகன்சி வைஸ்ல இண்டிவிஜுவல் பேங்க் பாக்கத்துல நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஓகேவா? சோ கேரளாலயுமே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேகன்சி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஒரு 100 வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறேன். ஓகேவா? இது தமிழ்நாட்டுக்கு பிஓ பொறுத்தவரை ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 100+ வேகன்சி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்திருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஃபைனல் இல்லை. ஓகேவா? உங்களுக்கே தெரியும் எப்பவுமே ஒரு எக்ஸாம் ஒரு ஃபைனல் ரிசல்ட் வரதுல போட்ட வேகன்சில இருந்து அதை விட அதிகமா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சோ இந்த தடவையும் அதே இது ஃபாலோ ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த 377ங்கிறது 400+ கூட கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி 400 வேகன்சில எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2018 19 அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்துச்சு. சோ அதுக்கடுத்து இப்ப வந்து வந்திருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாம நினைக்க வேண்டும். ஒரு குட் சேலரி. ஓகேவா? ஒரு நல்ல ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் இருக்கும். ஓகேவா? சோ தயவு செய்து நல்லா படிங்க, ஒரு கான்பிடண்டோட படிங்க. ஓகேவா? நீங்க வேகன்சி எதிர்பார்த்தீங்க, வேகன்சி நீங்க நினைச்சதை விட அதிகமா தான் வந்திருக்குது. ஓகேவா? அதை பார்க்கறதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா பிஓ. இந்த பிஓ லாஸ்ட் டைம் வந்து 33 இன்டேக் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்டா வந்து 56 இன்டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 1 டேக் வந்து நமக்கு இன்டேக் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட அதிகமான வாய்ப்புகள் தான் வர்றதுக்கு இருக்கு. ஸோ நம்ம நல்லா படிக்கலாம். 2 இதுவுமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்போசிட் டைம் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 200 மார்க்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. ஓகேவா? இதுல இன்னொன்னு என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். வேகன்சிஸ் எங்க பாருங்களேன். உங்களுக்கு நீங்க பிரிலிம்ஸ் எழுதுறதுல நீங்க ஆபீசர்ஸ் எழுதினாலும் சரி, ஆபீசர் ஸ்கேல் 1 எழுதினாலும் சரி, உங்களுக்கு குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங் தான் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் டோட்டலா 80 மார்க்ஸ். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா காம்போசிட் டைம் உங்களுக்கு 45 மினிட்ஸ் தான். ஓகேவா? சோ இந்த இது வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கட் ஆஃபும் கையாக இருக்கும். ஓகேவா? சேம் தான் இங்க கொஞ்சம் கொஸ்டின் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மீடியம் லெவல்ல இருக்கும். ஓகேவா? சோ ரேஞ்சஸ் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆனா இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 1:3 ரேஷியோல எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க வந்து அதிகமா தான் எடுப்பாங்க. எல்லா மக்களுமே கிளியர் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? இதுல நோட்டுங்கிறது என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஃபார் போத் தி போஸ்ட் ஹேவ் டு குவாலிஃபை இன் போத் தி டெஸ்ட் பை செக்யூரிங் மினிமம் கட் ஆஃப். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் எடுப்பாங்க. adequate number of candidates in each current depending upon the requirement will be shortlisted for online main examination. So அவங்க வந்து ரேஷியோ கொடுக்கல, adequate number அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே இது அப்படியே நீங்க மெயின்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இங்க ரீசனிங் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு. இதுல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும். எதுக்கு இந்த பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம், எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டுல எப்பவுமே எல்லாருமே என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவோம். நியூமெரிக்கல் எபிலிட்டி, இதுலயும் ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். 200 கொஸ்டின் 200 மார்க் தான். ஆனா இதுல ஒரு நோட்டபிள் சேஞ்சஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் குவான்ட்ஸ்க்கு 40 கொஸ்டின்ஸ், ஆனா 15 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 1.25 மார்க்ஸ். அதே மாதிரி தான் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே 0.3125 சம்திங் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் போகும். ஓகேவா? அதே இது கம்ப்யூட்டருக்கு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 20 மார்க் தான், ஆனா 40 கொஸ்டின்ஸ். சோ எவ்வளவு மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5 மார்க்ஸ் தான் ஒரு கொஸ்டினுக்கு. சோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்குமே வந்து -0.125 தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிடக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ சேம் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேலும் தான். ஓகேவா? சோ கீழ ஒரு நோட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா IBS reserves the right to make the duration of the test separate for each test. This will be duly communicated to the candidates in the information handout. ஓகேவா? சோ ஹேண்ட்அவுட்ல உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அதுல வந்து சொல்லிருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ்ல வந்து என்ன கொடுக்குறாங்க, at any point IBS reserves the rights to modify the structure including duration. ஓகேவா? இந்த வேர்ட் இந்த தடவை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஷெட்யூலே மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? any changes in the structure of the examination will be initiated through authorized website. நீங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பொருளை கிளப்புவாங்க, அதெல்லாம் நம்பவே கூடாது. அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து IBS.inல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்குதான் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா authorized website அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இடத்துல, அதுவும் ஐடில இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் டைரக்டா ஸ்கேல் டு மேனேஜர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? சோ அதுக்குமே என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சேம் திங் தான். ஆனா ஒண்ணே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இதை மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் பதிலா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்துருச்சு. ஓகேவா? இதே இது நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட், அதாவது லைக் வந்து நிறைய இருக்குது அதுலயே ட்ரெஸரி அதுன்னு இருக்கும். சோ அதுல உள்ள ஒரு லாங்குவேஜுக்கும் அதாவது அந்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு 40 மார்க் இருக்குது. ஓகேவா? ஸ்கேல் 3 நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல, மற்ற பேங்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம். டெய்லியுமே மார்க் டெஸ்ட் மிக மிக முக்கியம். ஓகேவா? சோ மார்க் டெஸ்ட் மிக மிக முக்கியம். ஓகேவா? எவ்வளவுக்கு நீ போட்டு பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி யோசிக்கன்னு சொல்லி தெரியும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் அன்னைக்கே படிங்க. இனிமேல் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், நீங்க இதுக்கு முன்னாடி 10 கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னு ஒரு நாளைக்கு இனிமேல் 15 கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பதவி ஏற்பாங்க. அதுல அவங்க கஸ்டம் செக்ரட்டரி இவங்க வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கும். அப்படியே ஒரு ஹெக்டிக்கா தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன் இந்த தடவை இருக்கும் போது பர்டிகுலரா ஆர்ஆர்பிக்கு. அதே மாதிரி வந்து குவான்ட்ஸ் ரீசனிங்க மெயின்ஸுக்கு தயவு செய்து நீங்க வந்து டச்ல இருங்க. ஒரு 2 நாள் நீங்க டச்ல விட்டாலும் உங்களுக்கு ஸ்பீடு குறையும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாகம் டெஸ்ட் போடணுமா பிராக்டிஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கம்ப்யூட்டர் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு போயிடும். தொடர்ந்து படிங்க. நம்ம கிளாஸும் அப்கமிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஒரு ஹாப்பியா வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்திருக்குது. எதிர்பார்த்ததை விட அதிக வேகன்சி. ஓகேவா? சோ போட்டிகளும் அதை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரிப்பீட்டடா கேட்கிற ஒரே கொஸ்டின், நான் இந்த டேட் ஆஃப் பர்த்ல இருக்கேன், எனக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. ஒன்னும் கிடையாது. நேர ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளக்கு போங்க. அதை நீங்க ஃபில் பண்ணதுல உங்களுக்கு ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் நீங்க அதுல போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேவா? சோ அதே இது கிரீன்ல ஆரம்பிச்சு அடுத்த பேஜ் போயிட்டுனாலே நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான். சோ அதே மாதிரி நீங்க காலேஜ்ல கொடுத்துருக்கிற பர்சன்டேஜையும் கரெக்டா போடுங்க. அதுல எதுவும் மிஸ்மேட்ச் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் இயர் ஒரு பர்சனுக்கு நடந்தது, இது ரியாலிட்டியா நடந்தது. ஓகேவா? எல்லாமே அவங்க பாஸ். ஓகேவா?
டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ல ஒன்று இருக்கு, அவங்க பிறந்த டேட் வேற. ஓகே, அவங்க பிறந்த டேட்டை வந்து போட்டு அப்ளை பண்ணி எக்ஸாமே பாஸ் பண்ணியாச்சு. பார்த்தோம்னா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கல. ஓகேவா, ஏன்னா வந்து டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச். ஓகேவா, ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். டேய்,